ரிஷப் பண்ட் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹியர் வி கோ அப்படின்ற நியூஸை பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஆர்டிகல்ஸே பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. அதோட கேஎல் ராகுல் டு ஆர்சிபி அண்ட் ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணிலேருந்து வெளியேற போறாங்க அப்படின்ற நியூஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ப்ரெட் செய்யப்பட்டு வருது. அதெல்லாம் உண்மையா அண்ட் இது நடக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரிஷப் பண்ட் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட்லி பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பந்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலை பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு தான் வரப்போறாரு அப்படின்ற நியூஸை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட க்ளோஸ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட தான் இருப்பார் அப்படின்னு அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஃபர்ஸ்ட்லி ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க ரிஷப் பந்தை. அண்ட் மெகா ஆக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேட் விண்டோவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இல்லை. ஒன்லி ஃபார் மினி ஆக்ஷன்ஸ் ட்ரேட் விண்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதன் காரணத்தில் ரிஷப் பந்தை பார்த்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் தான் நம்ம ரிஷப் பந்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போவோம். அதுக்கு அதிகபட்சமான பட்ஜெட் தேவை. நிறைய டீம்ஸ் கம்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. செகண்ட்லி கேஎல் ராகுல் டு ஆர்சிபி நடக்குமா அப்படின்றத பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஸ்ப்ரெட் செய்யப்பட்டு வருது. ஆக்சுவலி அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிகாஸ் எல்எஸ்சி பிளேயரான அமித் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி வில் பி லுக்கிங் ஃபார் ஏ குட் கேப்டன் இன் IPL 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் எல்எஸ்சியை விட்டு வெளியேறதா போகிறாரு. அண்ட் மெகா ஆக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அகெயின் ட்ரேடிங் விண்டோ ஓப்பனாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக கேஎல் ராகுல் ஆக்ஷனுக்கு வருவார். எந்த டீம்ஸ் வேணால் எடுக்கலாம். பட் எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆர்சிபி அணி கேஎல் ராகுலுக்கு பிட் பண்ணி கேஎல் ராகுல் எடுப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கேஎல் ராகுல் டு ஆர்சிபி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் எம்ஐ அணியை விட்டு வெளியேறுவாங்களா அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வெளியேறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் 2024 IPL போதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ஐக்கு ரோஹித் சர்மா ஆடுற கடைசி சீசன் அப்படின்னு நிறைய பெரிய ஸ்போர்ட் ஆர்டிகல்ஸே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா எம்ஐ அணியை விட்டு வெளியேறுவார். பட் சூரியகுமார் யாதவ் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் வெளியேறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவரை ரீசெண்டாக இந்தியன் T20 கேப்டனாக பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் IPL நான் ஏதாவது ஒரு டீமை கேப்டன் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு இருப்பார். ஸோ கண்டிப்பாக சூரியகுமார் யாதவும் லீவ் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஈவன் ஜஸ்பிரீத் பும்ரா கூட மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட எம்ஐயோட கோல்டன் எரா முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரிஷப் பந்த் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வருவாரா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.